டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ரோ, அவரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி சொல்கிறதே வேணாம். ஏதாச்சும் கேரக்டர் கொடுத்தா அதாவே மாறிடுவார் அவர். ஸோ இதில் ஒரு வாக் நடந்து வந்திருக்காரு ப்ரோ, செம்மையாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, அப்படியே சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் சூப்பர் சார். ஆக்சுவலி மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து நம்பர் சீன்லேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணியிருந்தார் ஜிவிபி. அப்புறம் பாரஞ்சித் பீக் சினிமா செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் சியான் விக்ரம் ஆக்டிங் சொல்லவா தேவை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு. அண்ட் ட்விஸ்ட் லாஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மாளவிகா சான்ஸே இல்லை, ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஆக்ட்ரஸ், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 லீடுக்கு எதுவுமே சொல்லல, பட் ஆனால் இது ஒரு உண்மையான சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து பாரஞ்சித் அவருடைய ஸ்டைலில் ஒரு ரைட்டிங்கில் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம் பார்க்குறது. நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பார்த்தா எவ்வளோ ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபிலிம். பயங்கரமாக பண்ணியிருக்காரு மியூசிக். சின்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் அந்த பிஜிஎம்லேருந்து ஐ மீன் வேற லெவலில் பண்ணிட்டுக்கிறார் பிஜிஎம். சூப்பர். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மஸ்ஸாக பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்ன பார்த்தாது ஆயிரத்தில் ஒரு சீக்வன்ஸ் பாதி கேஜிஎஃப்லேருந்து 2 ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு கொடுக்குன்னு சொன்னார். ஆனால் அவ்வளோ ஓடல. நல்லா இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான், செகண்ட் ஹாஃப் ஓடல. அவன் பேசிட்டோம் ப்ரோ, நல்லா இருக்குது மூவி, பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவ்வளோ இல்லை ப்ரோ, அவ்வளோ இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இட் வாஸ் குட். லேக் ஆகுது ப்ரோ, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சும்மா ஸ்டோரியை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். நத்திங் எல்ஸ். First of all, happy Independence Day everyone. Jai Hind. Jai Hind. Jai Hind. So sad of Vikram. அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லா மூவிலும் போடுறாரு, பட் எல்லா மூவியும் ஃப்ளாப் ஆகினே இருக்கு. சீரியஸ்லி நாட் வர்த். அண்ட் ஸ்டோரி இல்லை, ஒன்றும் இல்லை, வெரி பேட். Happy Independence Day. Nice movie, nice movie. ஜிவி பிரகாஷ் comeback. Beautiful-ஆன BGM. Vikram acting super. Vikram comeback acting. விக்ரம் கே கமர்ஷியல் நடிப்பா, நான் தில்லு கொடுப்பேன், தூள் கொடுப்பேன், சாமி கொடுப்பேன்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வரேன், அன்னியன் கொடுப்பேன், பாலா சார் படத்தில் அந்த பிரில்லியன் அப்படியே அவரை மெருகேற்றிட்டு வேற லெவலில் நடிச்சிருக்காருங்க. ஃபைட்லாம் செம்மையாகுது ப்ரோ, எல்லாம் செம்மாகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்வதி அப்புறமா மால்விகா. ஐயோ மால்விகா பார்வதி ரோல் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ஆனால் அந்த பேசின்னு த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி இருக்குது ப்ரோ. நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நானே பெருமையா பேசக்கூடாது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் விஜய் ஃபேனு. விக்ரம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங்க்கு நான் மிகப்பெரிய ரசிகன். Bro, we were expecting the movie would be like next level, bro. Actually, the movie first half was like crazy, but second half was like so very dumb. But hats off to Vikram and Ranjit, bro. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. Next level bro. நல்லா இருக்கு. சிவாஜி சார் மருதநாயகம் ஒரு மூவி வந்துச்சு இல்லைங்களா, அது கமல் சார் சொல்லி விக்ரம் சாரை பண்ண சொல்லுங்க. மருதநாயகம் நல்ல மூவி, பார்க்கலாம். 100 times பெட்டர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நல்லா இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ப்ராப்பராக அதை இது பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டை நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரஞ்சித். சாரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. விக்ரம் சார் அஸ் யூஸ்வல் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அவர் நடிப்பை சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு அதை திங்க் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வேறு லெவலுங்க. அவர் அதான் பார்வதி இருக்காங்களா, மரியான் ஆக்ட்ரஸ் பார்வதி இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அதாங்க இது வந்து எப்படின்னா தமிழ் சினிமாவோட வரல பிரில்லியன்ட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். படம் ரொம்ப சூப்பர் ப்ரோ, எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். சியான் விக்ரம்னா என்னான்ட்டு இதுலேயும் பார்ப்பீங்க. நல்ல ஆக்டிங் ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். பாரஞ்சித் சாரப்பட்ட மாதிரி இது ஒரு ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காரு, நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் சியான் விக்ரம் வேறு லெவல், எப்போவுமே ஒரு மாஸ் தான். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் பாருங்கள். பாட்டும் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காருப்பில். எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரோல் ஒரு கப்புள் ரோல் ஒன்று வருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ்ஸு, அவரோட கிட்ஸு, விக்ரம் சாரோட கிட்ஸு எல்லாம் ஓவரால் அந்த என்டையர் இது வந்து நல்லா இருந்ததுங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலாறு என்ன மறைக்கப்பட்டதோ, எப்படி நம்மளை புகுத்துனாங்களோ, வேறு மாதிரி வரலாறு போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளை அடக்கி வச்சாங்களோ,
அவர் அப்போதுலேருந்து அதை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அதை சொல்கிறதே இந்த ரஞ்சித் சார் நிறுத்த மாட்டார். அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சூப்பராக இருந்து அதை என்ன பொலிட்டிக்கலாக சொல்லியிருக்காருன்னா நார்மலாக அந்த கீழே இருக்க மக்கள் வந்து அந்த மேலே வளர்றதுக்கு அப்படியே நிப்பாட்டுறாங்கல்ல, அதெல்லாம் உடச்சிட்டு வரணுன்ற மாதிரி தான் பேசிக் சப்ஜெக்ட் தான். அதை எடுத்திருக்க விதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பயங்கரமாக இருந்துச்சு படம். என்ன சொல்றது, விக்ரம் பத்தி என்ன சொல்றது, சேதுல ஆரம்பிச்சாரு, அதுக்கு முன்னாடியே படங்கள் சரியா போல, சேதுல ஆரம்பிச்சாங்க, அதுல ஆரம்பிச்சது போய்கிட்டே தான் இருக்குது. சியான் விக்ரம் வந்து மிரட்டிட்டாருங்க. என்ன சொல்றேன்னு தெரியல, படத்தை பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். நல்ல படங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்காண்டி தான் காலைல 6 மணி ஷோக்கு வந்தோம் புக் பண்ணி. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மூவி எக்ஸ்ட்ராடினரி. வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துல இப்போ தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. வந்து எல்லா ஃபேமிலியாக வந்து பாருங்க, மூவி செம்மையா இருக்குது. விக்ரம் சார் ஜெய். ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஐயோ எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. அசுரனே மிஞ்சிட்டாரு ப்ரோ. எவ்வியாகுது ப்ரோ. பிஜிஎம், சாங், லிரிக்ஸ், விக்ரம் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. மிஞ்சிச்சு ப்ரோ. படத்துல பொலிட்டிக்கல் சீன்ஸ் எதனா இருக்கா? பொலிட்டிக்ஸ்லாம் இல்லை ப்ரோ. பாரஞ்சித் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி அவர் மெசேஜ்ல சொல்லிக்கிறாரு ஜெய் பீம் பத்தி, அவ்வளவுதான்.